சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 10வது நாளாக விருப்பமனு தாக்கல் நடைபெறும் நிலையில் திமுக நிர்வாகிகள் ஆர்வமுடன் வரிசையில் நின்று விருப்பமனு தாக்கல் செய்து வருகின்றனர். அமைச்சர் KN நேருவும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்பமனு தாக்கல் செய்தார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக விருப்பமனு விநியோகம் கடந்த 2ஆம் தேதியிலிருந்து அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. 234 தொகுதிகளுக்கும் விருப்பமனு விநியோகம் நடைபெற்று வரும் நிலையில் அதில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒருவேளை நாம் விருப்பமனு தாக்கல் செய்யும் இடம் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டால் அவர்கள் கட்டும் பணம் திரும்ப பெறப்படும் என்றும் திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று, அதாவது கடந்த 2ஆம் தேதி முதல் இன்று வரை, அதாவது கடந்த 22ஆம் தேதியிலிருந்து இன்று வரை 2ஆம் தேதி வரை முதற்கட்டமாக 10 நாட்கள் மட்டுமே விருப்பமனு பெற முடியும் என்று அறிவிப்பு வந்த நிலையில், அதாவது தொண்டர்களுடைய அதிக கூட்டம், நிர்வாகிகளுடைய அதிக கூட்டத்தின் காரணமாக கூடுதலாக 4 நாட்கள் வருகின்ற 6ஆம் தேதி வரை அது கூடுதலாக நாட்கள் நீடிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே தற்போது இன்று காலை முதலே, அதாவது இன்னைக்கு முகூர்த்த நாள் என்பதாலும் கூட இன்று காலை முதலே பல்லாயிரக்கணக்கான பேர் தங்களுடைய விருப்பமனு வாங்கி தாக்கல் செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, அறிவாலயமே கடந்த 10 நாட்களாக விழாக்கோலம் பூண்டிருப்பதை போல விருப்பமனு வாங்கி தாக்கல் செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு நிர்வாகியும் கூடுதலாக 100 பேரை அழைத்து வந்து ஊர்வலமாக வந்தும் அதே போல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் உள்ளிட்ட பல்வேறு மகிழ்ச்சியுடன் தங்களுடைய விருப்பமனுவை தாக்கல் செய்து வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே அறிவாலயம் விழா கோலம் பூண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய தினம் முக்கிய அமைச்சர்களும் மற்றும் முக்கிய நிர்வாகிகளும் இன்றைய தினம் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். கடந்த 9 நாட்களாக அவர்கள் வரவில்லை என்றாலும் இன்று கடைசி நாள் என்பதால் முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற்றுவிட்டு இன்று பல்வேறு துறையின் சேர்ந்த அமைச்சர் நேரு உட்பட பல்வேறு அமைச்சர்களும் அதே போல மேயர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என தொடர்ச்சியாக இன்றைய தினம் கூட்டமாக வந்து மனு தாக்கல் செய்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.